யானை வந்து அங்கே ஒன்று நிற்கிது. ஒரு ஒரு ஆமாம், இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக போய் அப்படி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் காலையில் ஒரு 4:10. இப்போ வந்து ஒரு ரைடு ஒன்று கிளம்ப போகிறோம். ஓகே, காலையில் ரைடு கிளம்பி ரொம்ப வருஷம் ஆச்சு. திரும்ப திரும்ப பேசுகிறேன், வேறு வழி இல்லை. அது என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வந்து இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் வச்சுருக்கேன். பட் என்னது வந்து சைஸ் வைஸாக வச்சுருப்பேன். பெரிய பக்கெட், சின்ன பக்கெட், ரொம்ப குட்டி பக்கெட் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயத்தில் இது ஒரு சின்ன பக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். போயிருக்கலாம், பட் போக முடியல. இன்றைக்கி அது போக போகிறேன். சொலோவாக போகல, நம்ம கூட ஒருத்தர் வர்றாங்க. பட் அவர் வந்து ஒரு 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஜாயின் பண்ண போகிறாரு. ஒரு சார் ஒருத்தர் வர்றாரு. இது மைண்டில் வச்சுக்கோ. எப்போவுமே இந்த மாதிரி டைமில் கிளம்புறப்ப என் ஒய்ஃபு வந்து விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணுவேன் மீன் வழி அனுப்பி வைப்பாங்க. இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் காலையில் இந்த மாதிரி நேரத்தில் போகிறேன் அப்படின்னு. நீ எங்கேயோ போ, என்னமோ பண்ணு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே. சரி, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு தான் வீடியோ ஒன்று போட்டேன். நான் ஏதோ ஒரு 2000-3000 வியூஸ் வரும்னு நினச்சேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த டேங்க் பேக் மட்டும் தான் எடுத்து போகிறேன். ஏன்னா அதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நம்ம போயிட்டு டக்குன்னு இன்றைக்கே வர மாதிரி தான் இருக்குது. வண்டி லைட்டாக வார்ம் அப் ஆகிடுச்சு. பேட்டை செல்லக்குடி. ஹெட்லைட் த்ரோ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஹை பீமு. இது வந்து கோப்ரோவில் எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுன்னு தெரியல. இருட்டாக இருக்கிற இடத்துல எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். எப்பா கிளைமேட்டு குளிர் அள்ளுது. பார்த்தீங்கன்னா லோ வந்து இதுதான். ஹை பீம் போடுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வருது. ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரில. எனக்கு விஷுவலாக நேராக பார்க்குறப்போ ஓகே, இதுக்கு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. நம்ம தேவை பொறுத்து எக்ஸ்ட்ரா லைட் போடுறது நம்ம இஷ்டம்தான். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இது போதும் லோக்கலில் ஓட்டுறதுக்கு. வெறிய லாங் இது போகிறோம், ஒரு ஹில்ஸு ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டு வச்சுக்கலாம், தப்பில்லை. இருட்டுக்குள்ளே எனத்த வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணுவோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். இப்போது சத்தியமங்கலம் தாண்டி பண்ணாரி ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட் ஏரியாவாக புதுவடவள்ளி தாண்டி போயிட்டுருக்குறோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து ஒரு 46 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் டைம் இருக்குங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். நான் நினச்சி பார்க்கல, குளிர் பயங்கரமாக இருக்குது. இப்போ வர்றப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த நாய் வந்து புசுக்குன்னு எங்கேருந்தே வருதுன்னு தெரியல. எங்கேயோ அந்த புலி வந்து பாயுமில்ல வேட்டையாடுறதுக்கு, அந்த மாதிரி அந்த இதில் அங்கங்கே நின்றுட்டுருக்குதுங்க. உள்ளே வந்துடுது. நம்மளை வந்து கடிச்சா கூட பரவாயில்ல, புசுக்குன்னு உள்ளே வந்து வண்டியில் விழுந்துட்டா எல்லாத்துக்கும் நட்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன். ரெண்டாவது, இந்த லைட்டை பற்றி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறப்ப சூப்பராக இருக்குதுங்க. லோ பீமும் சரி, ஹை பீமும் சரி, இப்படி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து நம்ம டேர்ன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐயோ ஆம்பாடா, ஸ்பீடு பிரேக் பார்க்கல, பேச்சு சூராசியத்தில். அந்த டேர்ன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது லைட்டு. எங்கேயா ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ இதாக இல்லை. அந்த டேர்னில் மட்டும் அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, ஆப்போசிட்டில் யாராச்சும் நல்லா லைட்டை போட்டு வந்தாங்கன்னா தலைவன் எங்கே போகிறானே தெரியல. நான் ஏதோ திடீர்னு லைட் ஆஃப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அப்படி காணாமல் போயிடுறாரு. அங்கங்கே ஸ்பீடு பிரேக் வருது. ஸ்பீடு பிரேக் வர்ற இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா யானைச்சானமாக கிடக்குது. நம்ம வந்துட்டோமா பண்ணாரி? எஸ், பண்ணாரி வந்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ லாரிகள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்காக இத்தனை லாரி இருக்குது. ஆனால் இந்த சைடு நம்ம போனோம்னா மாட்டிக்குவோம். இப்படிக்கா போகும். ஓகே, பாட்டு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ வண்டி எவ்வளோ தூரமாக நிற்கிது பாருங்கள். பைக்கோடு போக முடியாது போல இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆச்சு. ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு வண்டி தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே எப்படி எடுக்கிறதுனே தெரியல. இப்போ எடுத்துகிட்ருக்குறோம். இங்கே ஒரு லைட்டு, இந்த லைட்டில் எடுத்துகிட்ருக்கோம். யார் அந்த சாருன்னு கேட்டுருந்தீங்களா? வாங்க சார். ஏன்னா இதுக்கு மேலே வண்டி நிறுத்த மாட்டோம். தெரியுதா முகம்? எனக்கே தெரியல. யார் அந்த சாரு? இவரு தான் அந்த சாரு. தமிழ்நாடே கேட்டுட்டு இருக்கு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம தலைவர் நோட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் கேட்டிருக்காரு. ஒரு யானை வந்து அங்கே ஒன்று நிற்கிது
ஒரு பெண்டில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் முன்னாடி அந்த ட்ரக்கு மேலேருந்து வந்தவர். ஆனால் நான் போகிற வரைக்கும் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அட ஓப்பன் பண்ணுங்க சாமி. என்னோடய வாட்சில் 6:02 ஆச்சு, பைக்கில் 6:06 ஆச்சு. என்னன்னே ஆச்சு நீக்கிறக்கு? இதை வெளிச்சம் வரட்டுன்னு வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வண்டி நிற்கிதுங்க. இது கிளியராக இருக்க 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம் போங்க நீங்களே. சூப்பர். ஏய் நம்ம தாயே ஃபஸ்ட்டு. வா எவ்வளோ சந்தோஷமாக இருக்க. காருக்காரங்கெல்லாம் இது பண்ணுறதுக்குள்ளே நான் போயிடுவேன். வீட்டுக்குள்ளே நான் தான் ஃபஸ்ட்டு வண்டியாக உள்ள போகிறோம். தலைவன் விட்டு கொடுத்துட்டான். அவ்வளோ ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு ஆணை ஒன்று நிற்கிதுனாங்க. ஆஹா ஒரு குருவி பறந்து போகுது. நினச்சி பாருங்களேன், நைட்டு 9 மணிக்கு மேலே எந்த வண்டியுமே விட மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு தான். 6 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வண்டியாக நம்ம போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு கூட போக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் பூரா நெருக்கி போட்டிருந்தாங்க. தலையும் போய் அப்படியே கல்ல எல்லாம் தூக்கி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ முட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நின்ட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தலைவா வா 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 வா. ஒன்றும் பெருமை ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆசைப்பட்ட முன்னாடி இப்போ வர்றேன். வேறு ஒன்றும் இந்த விஷயத்தில் ஒன்றும் இல்லை. முதல் கொண்ட யூசி வளைவு இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியல முன்னாடி. இதுதான் பிளைண்ட் ஸ்பாட்டாக தெரியுது இந்த லைட்டில் ஃபஸ்ட்டு. ஆனாடா கொஞ்சம் வெளிச்சம் வந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். 21 கொண்ட யூசி வளைவுகள். அதில் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சுதான். இதுதான் ஃபஸ்ட்டா? ஐ திங்க் இது செகண்ட். கரெக்ட். டேர்ன் திரும்புகிறப்ப சுத்தமாகவே ஒன்றும் தெரியல. டேர்ன் திரும்புகிறப்ப யானை நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு யானை நிற்குதுன்னு அவர் சொன்னார். பட் அது நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா தெரில. இருந்தாலுமே யானை ஆல்ரெடி கருப்பாக தானே இருக்கும். அதனால் இந்த வெளிச்சத்துக்கு பத்தாது. டார்ச் அடித்து அதை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏவா அதனால் போய்க்கினே இருக்கும். நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்படியே எவ்வளோ தூரம் சொல்லுவேன்னு தெரில. சரி எதுக்கு ஓடிட்டு ஏதாச்சும் இடையில யானை இருக்குன்னு சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறது? சார்ஜ் நிற்குமான்னு தெரியலையே. ஓகே ரெக்கார்டிங் ஆகுது 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் மாமா. ஐயோ 50 போயிட்டுருக்குண்ணா. அது காருக்காக இருக்குது, லாரிக்காக இருக்குது. வண்டி எதுவுமே ஆப்போசிட்டில் வரல. இந்த ரோட்டில் பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ஏன்னா மெயின் வந்து மைசூரும் தமிழ்நாட்டை இணைக்கிற இந்த வழிச்சாலையாக இருக்கும். மெயினாக போக்குவரத்து அந்த காய்கறி அதெல்லாம் வாங்குறது தான். ஆமாம் இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யானை ரத்தி கிடந்தது. அப்படியே சூடாமல் புகை போயிட்டு இருந்தது. நான் அப்படியே டக்குன்னு பிரேக் போட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்த தலைவன் ஒரு விசிறிட்டான்னு என்ன பண்ணுறது? ஐயோ அடா அதை நிறுத்தி எடுத்துருக்கலாமா? நான் அதை பார்த்த உடனே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்கும் போல் இருக்குது. ரோட்டில் தான் நடந்து போகும். இந்த இதுலாம் போகுமே என்ன? ஒரு 2 வண்டி ஒட்டுக்கா போனால் வெளிச்சம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். டோமி வெளிச்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐயோ எல்லாம் கரும்பெல்லாம் உடச்சி போட்டு இந்த இடத்துல சாப்பிட்ருக்கும் போல் இருக்குது. ஏன்னா காலையில் வரைக்கும் எந்த வண்டியுமே இந்த பக்கம் போகிறது இல்லை. அனிமல்ஸ் எல்லாம் நிறையா வரும்னு நினைக்கிறேன். நான் அன்றானப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன கழுகா பருந்தா எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு கொக்கு மாதிரி ஒன்று அப்படியே நடு ரோட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. அப்படியே எந்திரிச்சு போச்சு. அந்த நடமாட்டம் இல்லைங்கிறப்போ அது பாட்டுக்கு ரோடு வீடு அதுக்குள்ளே கணக்கில்லை. அதை பொறுத்தளவுக்கு இது காடு. அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல விஷயம். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரமாவது அப்படியே காட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டிருக்காங்க இந்த ரோடு ப்ளஸ் காடு. இல்லைனா எனி டைம் வண்டி வாகனம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். கெட்டதில் எதுடா நல்லது, நல்லதில் எதுடா கெட்டது அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்கு சொன்னேனே தெரியலையே. ரத்தி ஓட்டு ரொம்ப நேரம் ஆனாலுமே அதில் வந்து ஆவி வருமோ என்னமோ போங்க. நான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதுவும் ஒரு சாணம் தான். என்னமோ போர்டு வச்சுருக்காங்க, காட்டுத்தீயை தவிர்ப்போம். காட்டுத்தீ இப்போ தான் அமெரிக்காவில் தான் போட்டு பட்டையை கலப்பிட்டு இருக்குது. அது வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. அந்த இடத்துல எப்படா வாழ்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. சும்மா காற்று வேகமாக அடிக்குது. சரி இதெல்லாம் நம்ம வீடியோவில் எதுக்கு பேசுவோம். திம்பமே வந்தாச்சு. எல்லா கொண்ட யூசி முடிஞ்சுது.
திம்பம் வந்தாச்சு. இந்த வழியாக தாங்க போகணும்னு ஆசை. இது வந்து அந்த தலைமலை ரோடுன்னு சொல்லுவாங்க. 100% வந்து அனிமல்ஸ் வாட்ச் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஓ, அங்கே பாரு, ஊருப்பட்ட ரத்தி. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக தெரியுதா? இதோ முன்னாடி அங்கே ஏகப்பட்ட போட்டு அந்த இடமே களைச்சி போய்தா இந்த இடத்துல. ஓ காட், இங்கே தான் இங்கேயே இருக்கும். ஐயோ, இங்கே பயங்கர ஃபாக். இது இங்கே 2 பக்கம் ரோட்டுக்கு நடுவாடு. இந்த இடம் தான் வந்து பயங்கரமாக யானை நடமாடுற இடம் போல் இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏகப்பட்ட இடம். அந்த இடம் மெயின் அங்கே. ஐயோ, மேலே வந்ததையுமே அங்கே பாருங்க, இதை லைட் வெளிச்சது தெரியுதா இல்லையா? நான் நேராக போய் அப்படியே திருப்பிக்கிறேன். வா, இந்த இங்கே வா, அந்த திம்பம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. திம்பத்தை தாண்டின உடனே அப்படியே குளிர். ஓ, குளிர் அப்படியே போட்டு பேண்ட்டை நனைகிற மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டேன். ஆமாம், அங்கே பார்த்தீங்களா எப்படி போட்டு களைச்சி போட்டிருக்கு. பூரா விளையாண்டுருக்குது. அந்த அளவுக்கு சும்மா 2 சைடுமே அப்படி. அதே தான் கரும்பு மாதிரி ஏதோ போட்டு சாப்பிட்ருக்கும் போல இருக்குது. ஓ, குளிர் அடிக்குது கிட. என்னாச்சு? வண்டியெல்லாம் ஓரம் கட்டுறாங்க. செக் போஸ்டா? மாட்டிருந்தானா? நாங்கள் போகிறோம்ப்பா செக் போஸ்ட்டு. அந்த வண்டியில் ஃபுல்லாக ஆளுகளை டிக்கெட் ஏற்றிருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம வாழ்கிற நாட்டில் ரொம்ப டெம்பராகவே நிற்கவே முடியாது. ஐயோ, நான் குளிரில் உளறேன்னு. இங்கே ஒரு டீ கடையில் போய் நிறுத்துவோம். இதுதான் மெயின் செக் போஸ்ட். ஐ திங்க் இதுக்கு நேம் வந்து ஓங்கல்வாடின்னு நினைக்கிறேன். ஓ, கேப்சர் பண்ணிட்டேன். இப்படி லாரி வருது, அப்படியே நிறுத்தாமையே பைசா எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கணக்கு இருக்கும், கர்நாடகா வண்டி தமிழ்நாடு வண்டின்னு ஏதோ ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஒரு டீ சாப்பிடணும், அதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். செம குளிர். தலைவரே, குளிர் எப்படி இருக்கு? குளிர் பயங்கரமாக இருக்குது. இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, யானை பயங்கரமாக விளையாண்டுருக்கும் போல இருக்குது. அந்த இடத்த பார்த்ததையுமே எனக்கு அடி வயிற்றுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. இது எனக்கு இல்லை, இதுதான் எனக்கு. அப்படியே கையில் அப்படியே டாடாடாடாடாடா. தலைவரே, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நான்? என்ன காஃபி சக்கரை மீடியமாக மீடியமாக தான் சொன்னேன். பாயாசம் குளிர் அடிக்குது, எனக்கு வேறு வழியில் குடிச்சே ஆகணும். வருதா? வருது. இது வேறு ஃபோன் வச்சு பேசினாவே வித்தியாசமாக பார்ப்பாங்க. நாடா பைக்கு அதான போல பேசிட்டு இருக்கேன்னு. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியே பரவாயில்ல. ஒரு காஃபி குடித்ததுக்கப்புறம் நான் காஃபி தான் கேவலப்படுத்திட்டாங்க. வரலாம் நமக்கு இதுக்கே கிளீனராக இன்டர் கேமில் கனெக்ட் ஆகிட்டோம். ஆனால் சவுண்டு கம்மி பண்ணவே முடியல, என்னன்னு தெரியல. நான் வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன், உங்களோடையும் பேசிகிட்டு இருக்கேன், வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன். அடைச்சி விட்ட மொத்த வண்டியும் வர்றப்போ எந்த அனிமலும் முன்னாடி நிற்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தெரியுமில்ல இந்த டைமில் இருக்கணும், இந்த டைமில் இருக்கக்கூடாதுன்னு. பட் மான் நிறையா இருக்குங்க. மானுக்கு பிரச்சனை இருக்குது. எங்கே ரைட் சைடு பன்னி மேயுது. பன்னி எல்லா விஷயமே இல்லை, பன்னி ரோட்லேயே மேய்ஞ்சிட்ருக்கும். மான் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, வைசர் ஓப்பன் பண்ணால் மூஞ்சியில் குத்துது குளிர். போவோம். இங்கே புளிஞ்சூருங்கிறதா பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு. நம்ம தமிழ் பார்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்தாண்ட போனோம்னா கர்நாடகா.
இது வந்து அனிமல்ஸ்க்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறக்கா இவ்வளோ ஸ்பீடு பிரேக் போட்டிருப்பாங்களா இருக்குது. எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். இந்த குளிரில் என்னத்தையா பேசுவேன் நான். ஓ, இங்கே பாருங்கள் யானை எப்படி திருப்பி போட்டிருக்குது. இல்லை, அதெல்லாம் நான் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல். ஒரு புள்ளிமான் கூட காணாமே. புள்ளிமான், புள்ளி இல்லாத மான், எந்த மானையும் காணாமே. ஏன்னா அதெல்லாம் அப்படியே சும்மா ரோட்டில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸில் போட்டப்போ பார்த்தீங்கன்னா இவரும் நானும் தான் வந்து காரில் வந்திருப்போம். இங்கே ஆசனூர் வந்தோம், ஒரு ரெசார்ட்டுக்கு ஒன்று வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இப்படி திரும்பினா இந்த பக்கம் ஒரு 50 மான், இந்த பக்கம் ஒரு 50 மான், அப்படி அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. இப்போது ஒன்றையுமே காணமே, ஒரே ஒரு பன்னி மட்டும் வந்தது. தலைவரே, அந்த பன்னி மூஞ்சி பார்த்தா என் பைக் மூஞ்சி மாதிரியே இருக்குதுல்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரே ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கு தனியா. செக் போஸ்டா? அதுக்குள்ளே வந்துருச்சா செக் போஸ்ட்டு? ஏன் ஒரு மான் தாங்க பார்த்துருக்கேன். தமிழ்நாடு எல்லை முடிவு. ஓகேவா, எல்லா பக்கம் வசூல் வேட்டை நடத்துகிறாங்க. இல்லை, இது வந்து கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் சீட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் காசெல்லாம் வசூல் பண்ணுறதில்ல. எந்தெந்த வண்டி என்ட்ரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்நாடகா வண்டிக்கு காசாமா. ஓகே. இந்த போகிற கர்நாடகா வண்டிக்கு மட்டும் காசு, தமிழ்நாடு வண்டிக்கு இல்லை. அதே மாதிரி அங்கேருந்து வர்றப்போ தமிழ்நாடு வண்டிக்கு மட்டும் காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், இந்த இடத்துல தான் யானை பார்த்தோம். அதை வேணால் அந்த கிளிப்ஸை தான் போட முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. யானை நாங்கள் பார்த்த யானையே இந்த இடத்துல தான் இருந்தது. சூப்பராக அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்து அப்படியே எங்களை நோக்கி வந்தது. இவர் வண்டி எடுன்னா இருங்க பார்க்கலான்னு லாரிக்காரரே பயந்து வந்து ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காரு. இவர் அப்படியே இருங்க வரட்டு அப்படிங்கிறாரு. வச்சிருக்கிறது எஸ்டிலோ காரு, அப்படியே அப்பள மாதிரி நொறுக்கிட்டு போயிருக்கும். இந்த என்னது க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று செட் பண்ணி பார்த்த பைக் அதில். ஆனால் இது ஒர்க் ஆகலை, அப்படியே ஸ்லோவாகுது வரும். இது வேலை செய்ய மாட்டேங்குது. இது சேஃப்டி கிடையாது, ஆனால் அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த க்ரிப்பு வந்து வேறு மாற்றினோம்னா ஒர்க் ஆகும். ரொம்ப லாங்காக போகிறப்போ அப்படியே போட்டு கொஞ்சம் கைக்கு லைட்டாக பிரேக் அந்த மாதிரி. சூரிய வெளிச்சப்போ தான் மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் வர்றார் லைட்டாக. அப்படியே குண்டல்பேட் போய் குண்டல்பேட்லேருந்து அப்படியே பந்திப்பூர் அந்த ரோட்டில் போயிட்டு அப்படியே சுல்தான் பத்திரி, அப்படியே வயநாடு அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வந்துடலாமான்னு கூட ஒரு எண்ணம் வருது. தலைவர் உங்களுக்கு என்ன வருதா? அவருக்கு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா, அதனால் வந்து கொஞ்சம் பிளானை இது புனஞ்சனூர் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் செக் போஸ்ட். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் இருக்காது, அதனால் இதுக்கு மேலே போகிறது வேஸ்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி நம்பரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3002 6002. சூப்பர்லாம். சூடான பொங்கல். விரல என்னாச்சுன்னு விரலில் வந்து உணர்வே இல்லை. அந்த அளவுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொங்கலுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல.
இங்கே ஆசனூர் வந்தீங்கன்னா இந்த பாமா ஹோட்டல் இங்கே சாப்பிடுங்க. இன்னும் சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல. நல்லா இல்லை முன்னாடி ஒரு சாப்பிட்ருக்காரு. நான் இதான் ஃபஸ்ட் டைம். ஒர்த்து. நான் கடை பார்த்துட்டு பஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது, அதனால் பயந்தேன். பொதுமக்கள் நிறையா வர்றாங்க, இந்த பஸ்ஸில் வர்றாங்க, அவங்க இங்கே வர்றப்போ அவ்வளோ குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் சட்னின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3 வகையான சட்னி வச்சுருக்காங்க. இன்னுமே போக வருது. குளிரான சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பக்கம் வந்து காசை நிறைய வாங்குவாங்க, ஆனால் அதுக்குண்டான தரமான பொருள் கொடுக்க மாட்டாங்க. வெறும் அதிகமாக இல்லை. பொங்கல் 50 ரூபா, வடை வந்து 10 ரூபா, மொத்தமாக 60 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. 3 வகையான சட்னி, சாம்பார். மேக்ஸிமம் எனக்கு எதனால் நான் இதை பற்றி சொல்கிறேன்னா, ப்ரொமோஷனில் எதுவும் கிடையாது. நிறைய இடத்துல வந்து வாங்குகிற காசுக்கு தரமான பொருள் கொடுக்கறதில்ல. இவங்க கொடுத்தாங்க, அதனால் இதை பற்றி பேசுகிறேன். உண்மையாலுமே நல்ல ஒரு ஹோட்டல், அவ்வளோதான். இப்போ ஒரு வீடியோன்னு இருந்தால் அந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன தலைவர் ஒன்றுமே நடக்கலை, ஒரு ஆச்சரியம் கூட நடக்கலை, ஏதாவது அனிமல்ஸ்க்கு இது பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, நம்ம வீடியோ எடுக்கிறதே ஒரு ஆச்சரியம் தான். ரொம்ப கலாய்ச்சிட்டார் இவர். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். இதோட என் பண்ணிக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து இன்னும் பேர் வைக்கவே இல்லை. நான் கூட யோசனை பண்ணேன், எல்லா வண்டிக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பேன், இதுக்கு பேர் கூட வைக்கல அப்படின்னு. இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு ஒன்று போகிறோம், அந்த கோயிலில் தான் வச்சு ஒரு பேர் வைக்க போகிறோம். அந்த பேர் அந்த கோயிலுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.